ரைட். இப்ப நீரினதும் கண்ணாடியினதும் முறிவு சுட்டியல் முறையே 4:3 3:2 ஆகும். கண்ணாடி தொடர்பாக நீரின் முறிவு சுட்டி. அப்ப அவங்க கேட்டதை முதலாவது எழுதிங்க. என்ன என்ன கேட்காரு? கண்ணாடி தொடர்பாக நீர முறிவு சுட்டி. அப்ப எது தொடர்பாக கேட்கறா அவரை முன்னுக்கு எழுதுவோம். ஒழுங்கா இது நோட்டேஷன். என்ன லைட்ல பாவிக்கிற நோட்டேஷன். ஆனா நாம மெக்கானிக்ஸ்ல எல்லாம் மாறி பாவிச்சோம். என்ன எது தொடர்பாக கேட்கறா அவர் பின்னுக்கு எழுதுவோம். இங்க முன்னுக்கு எழுதுறாங்க. ரைட். அது அவங்களோட நோட்டேஷன். அதை நாம மாத்த இல்லாத. ரைட். காலங்காலமா பாவிக்கிற நோட்டேஷனை நாம மாத்த இல்லாது. இதுதான் அவங்களோட இது. என்ன ரைட். என்ன கண்ணாடி சார்பாக நீர்ற முறிவு சுட்டி கேட்கற. அப்ப என்ன செய்யணும்? மேல நீர்ற முறிவு சுட்டியும் கீழே கண்ணாடிட முறிவு சுட்டியும் வரும். இவரு மாறி வருவாருங்க. ரைட். நீர்ற முறிவு சுட்டி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 4:3. கண்ணாடிட முறிவு சுட்டி தந்திருக்கிறாங்க 3:2. என்ன வருவார்? 8:9. விளையாச்சா? ஏதாவது டவுட்? விளையாட்டு சார். ரைட். ஓகே. இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன நாம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். முதலாவது என்ன தியரியில நாம கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களை நாம ஒரு 1-2 கேள்வியை பார்த்துட்டு செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரைட். இது முதலாவது விஷயம். ரைட். அப்ப ஒளி முறிவு ஏன் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். முறிவு சுட்டிங்கிறது பார்த்தோம். ஒரு முறிவு சுட்டிய இன்னொரு ஊடகம் சார்பாக செல்றது பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது இப்ப தனி முறிவு சுட்டி தெரிஞ்சா சார்பு முறிவு சுட்டிக்கும் என்ன தொடர்புங்கிறதையும் பார்த்துட்டோம். ரைட். ஓகே. இப்ப அடுத்தது பார்க்க போற முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட். உங்களோட லைட்டிலேயே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். ஸ்னேலின் விதி. ஓகே. ஸ்னேலின் விதிங்கிறது இந்த முறிவு சம்பந்தமா சொன்னதுதான். இப்போ ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளி வரும்போது இப்ப என்ன அவதானம்? ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகமாக இருந்தா இப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வாரார். இங்க அவதானம் என்ன? செவ்வனை நோக்கி முறியும். அதாவது இவர் ஐதான ஊடகம், இவர் அடர்ந்த ஊடகம். ரைட். அப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகம். ஐதான அடர்ந்தேன்னா என்னத்தை நான் மீன் பண்றேன்? உண்மையிலேயே இந்த N1 விட N2 பெரிதுங்கிறத மீன் பண்றேன் நான். ரைட். முறிவு சுட்டி வச்சுதான் நாம கதைக்கிறோம். அப்ப இதுல என்ன அர்த்தம் நாம சொல்லலாம்? இந்த ஒளி பயணிக்கிறத எடுத்தீங்களா C1 C2 நீங்க ஒப்பிட்டீங்களா ஐதான ஊடகத்துல ஒளி வேகமா பயணிப்பார். அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு பயணிக்கிறது லேசா இருக்கும். ஏன்னா மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்க மாட்டாங்க ஐதான ஊடகத்துல. அடர்ந்த ஊடகத்துல நெருக்கமா இருப்பார். அப்ப ஒளி பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம். ரைட். அப்ப இப்ப ஸ்னேல் என்ன செஞ்சாருன்னா இந்த கோணத்தை இதோட தொடர்புபடுத்தினார். என்ன இங்க இருக்கிற கோணம் இவர் இதை நான் I என்று எடுக்கிறேன். ரைட். I1. இவரை நான் I2 என்று எடுக்கிறேன். ஏண்டா ஸ்னேல் என்ன சொன்னாராண்டா இந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கோணம் மாறுபடும். இப்ப I1 I2 எடுத்தீங்களா கட்டாயம் என்ன I1 I2 பெருசு. ஏன்? செவ்வனை நோக்கி முறியறதால. எப்படி நான் I2 I1 பெருசு என்று சொல்றேன்? ஒன்று இல்லைன்னு இதை நான் நீட்டினேன்டா இந்த திசையில. ரைட். இவர் தான் என் I1. குத்ததிர் கோணம். இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். என்ன அப்ப கட்டாயம் உங்களுக்கு தெரியும் I1 விட I2 குறைய. அப்ப இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம்? இந்த கோணம் இந்த C என்கிற இந்த கோணம் இந்த இவருக்கு விகித சமனாக இருக்காரு I1 ஐக்கு. ரைட். அப்ப ரெண்டு முறிவு சுட்டிகளுக்கு இடையிலான விகிதத்தை நாம எடுத்தீங்களா N1 N2 விகிதத்தை எடுத்தா
இவர் எப்படி வருவார் உண்மையிலேயே? இவர் கூடினா இவர் நேர்மாறு விகித சமன்னா நாம் என்ன எழுதலாம்? C2 C1 என்று எழுதலாம். ரெண்டு விஷயம். ஒன்று சி விகித சமன் இது உண்டு, அதாவது என் நேர்மாறு விகித சமன் சி. இது ரெண்டு நாம எடுத்திருக்கோம். இது ரெண்டு தொடர்புலையும் இருக்கு. அப்ப N1 நீங்கள் N2 இங்கெல்லாம் மாறி எழுதலாம். என்ன நம்ம நேர்மாறு விகித சமனா இருக்கிறதால. ரைட். அப்ப N1 நீங்கள் N2 அப்படியே வைங்க. இனி C2 C1 என்ன அவருக்கு பதிலாக என்ன செய்யலாம்? I2 I1 என்று எழுதலாம். ஏன்? இவர் சியும் இவரும் விகித சமனாக இருக்கிறதால I2 I1 என்று எழுதலாம். இனி உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் என்ன பாகையில் அளப்போம் மிகப்பெரிய கோணமாக வருவாங்க. ரைட். அப்ப நாம சின்ன விஷயமா டீல் பண்றதுக்கான ரைட். இப்ப இந்த கோணங்கள் ஒளி கோணங்கள் என்ன மிகவும் என்ன ஒரு சின்ன கோணங்களை நாம் டீல் பண்றதால நாம இவர் என்ன செய்யலாம்? இந்த கோணத்தை நாம ஒரு ரேஷியோவா கருத போறோம். என்ன ஏன் கோணத்தை நாம அளக்குறேங்கிறது கஷ்டம் ரைட் ரியல் கேஸ்ல. ஆனா என்னத்தை அளக்கலாம்? அந்த கோணத்துல சாய்வு அளக்கலாம். அதாவது என்ன அவரு ஒரு கோணத்தை நாம் அளக்குறேன்னா என்ன செய்யலாம்? இந்த கோணத்தை அளக்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கங்களை நாம் ஏதாவது ரெண்டு பக்கங்கள் அளந்து இந்த கோணத்தை என்ன செய்யலாம்? வரையறுக்கலாம். ஆனா முக்கியம் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த ரெண்டு கோணமும் இப்ப I2 I1 என்று வாராரு. இப்ப என்ன செய்யணும்? இதுக்கு விகித சமனாக வார இதைத்தான் எழுதணும். நான் என்ன சொல்றேன்னு விளங்குமோ? அதாவது என்னத்தை நான் சொல்றேன்டா, ஐக்கும் சைன் தீட்டாக்கும் உரிய கோணத்தை எடுத்தீங்களா என்ன செய்வாரு? இப்படி கிராஃப் போவாரு. யாரு? சைன் ஐக்கும் ஐக்கும். அதாவது நாம என்ன இப்ப இதுல நமக்கு என்ன கூறுங்கோணம் தான் அனைமா வரப்போகுது ரைட். சைபர்ல இருந்து 90 அப்ப கூறுங்கோணத்தை எடுத்தீங்களா இந்த கூறுங்கோணம் இருக்கிற ரீஜன்ல என்ன நடக்குது? ஐ அதிகரிக்க சைன் ஐ அதிகரிக்குது. அப்ப ஐ விகித சமன் சைன் ஐ ரைட். இதே மாதிரி நீங்க என்ன உங்களோட கொஸ் எடுத்தீங்களா கொஸ்ல இப்படி வராது. என்ன காரணம்? கோணம் கூடினா பெருமானம் குறைவாரு. என்ற கொஸ்ட கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரைட். கோணம் கூடினா பெருமானம் குறைவாரு. ஓகே, வேற எங்க அப்படியே கூடி போவாரனே ரைட். இங்க இதுதான் கூறுங்கோணத்துக்குரிய கிராஃப். இந்த கூறுங்கோணுக்கு கிராஃப்ல ஐ கூடினா கொஸ் ஐ குறைவாரு. அப்ப ஐ நேர்மாறு விகித சமன் கொஸ் ரைட். இதே மாதிரி என்ன டேனுக்கும் இப்படி சைன மாதிரி பொருந்துவார் ரைட். டேன் கிராஃப கருதினீங்கடா ரைட். அப்படிதான் டேன் கிராஃப் போவாரனே ரைட். இங்கே அப்படியே போவார் ரைட். நான் லங்கரில் ஃபுல்லா ஒரு சைபர் 90 அப்படின்னு போவார் ரைட். ஓகே, இப்ப நான் கூறுங்கோணத்துக்குரிய பேர்சனை கருதினீங்கன்னா போர்ஷனை வேற என்ன ஐ கூடக்குள்ள டேன் ஐ கூடுறாரு. அப்ப இங்கே நாம் என்ன செய்யலாம்? ஐ விகித சமன் டேன் ஐ என்று கருதலாம். அப்ப ரெண்டு விஷயம் என்ன, இப்ப ஸ்னேல் என்ன செஞ்சாருண்டா இந்த I2 I1க்கு பதிலாக நாம விகிதத்தை கருத போறோம். அப்ப என்ன செஞ்சார்? அவர் கொச கருதல். அவர் ஏன் நேர்மாறு விகித சமனா இருக்கிறதால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் என்ன. அதனால அவர் என்ன செஞ்சார்? சைனே கருதினார். சைன் I2 கீழே சைன் I1. அப்ப என்ன ஃபைனலா செய்யலாம்? N1 கீழ் N2 சைன் I2 கீழே I1. இப்ப எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க ஏன் டேனை கருதலான்னா டேனையும் கருதலாம் ரைட். ஏன்னா டேனும் விகித சமனா வருவார். ஆனா டேன்ல என்ன பிரச்சனைண்டா இந்த 90 கிட்ட நெருங்கக்குள்ள என்ன டேன் என்ன முடிவிலிங்கிற அந்த ஒரு பிரச்சனை வருவார். அதனால
சைன் வந்து இந்த பிரச்சனை வராதால அவர் சைன் என்ன செஞ்சார், மிச்சம் விரும்பினார். ஆனா டான் கருதினாலும் புரியல. இப்ப 90 பாக்கி உள்ளுக்கு இருக்கிற கோணங்களுக்கு டேனை கருதுறதால பிரச்சனை இல்லை. டானையும் கருதி என்ன செய்யலாம், சினேலின் விதியை சொல்லலாம். ஆனா இந்த சைன் வந்து எந்த பிரச்சனையுமே வராதால அவர் என்ன செஞ்சார், சைனையே வரையறுத்தார். அப்ப ஃபைனலா இப்ப சைனை மட்டும் நாம எடுத்தோம்டா, n1 இன்கிள் n2 sin i1 இன்கிள் சாரி sin i2 ரைட், sin i2 இன்கிள் sin i1. இப்ப குறுக்கள் எழுதினீங்கன்னா என்ன வரும், பெருக்கினீங்கன்னா n1 sin i1 n2 sin i2 ரைட். இப்ப ஸ்னேலின் விதிங்கிறது என்ன, இவர்தான் ரைட். சிம்பிளா நாம எழுதலாம், ஒரு ஊடகத்துல முறிவு சுட்டி, தனி முறிவு சுட்டி, அந்த ஊடகத்துல அவர்ற கோணம், இவர் என்ன மாறிலி, இவர் மாறிலி. இந்த பெருக்கம் வந்து என்ன மாறிலியாக இருப்பார் ரைட். இதுதான் உங்களோட ஸ்னேலின் விதி. விளைச்சா இதுல ஏதாவது டவுட்? விளையாட்டு சார். ரைட். ஓகே. அப்ப ஸ்னேலின் விதி என்ன என்னாரு, படுகோணத்துக்கும் முறிகோணத்துக்கு இடையில இருக்கிற விகிதம் தொடர்பை பத்தி அவர் சொன்னார். என்ன இது வந்து படுகோணத்துக்கு மட்டும் இல்ல, கோணங்களுக்கு மட்டும் என்று இல்ல, என்னத்துக்கு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம் ரைட். உண்மையிலேயே ஃபைனலா இதுல என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்போ, என் நேர்மாறு விகித சமன் சைனா என்ன, இந்த பெருக்கம் மாறிலியே இருக்குது அவ்வளவுதான். அப்படி என்ன சைனா இங்கல போனாரண்டா ஒண்டிங்கில் சைனா ரைட். இதான் அவர் சொன்னது. என்ன அப்ப நோட் ஒன்று போடுறேன் நான். இனி நாம ஏற்கனவே பார்த்துட்டோம், என்ன முறிவு சுட்டிக்கு வேகம் நேர்மாறு விகித சமன் ரைட், வேகம் ரைட். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது v சமன் c சமன் f lambda. இனி f ஒரு மாறிலி, அதுல இருந்து நாம சொல்லலாம் என்ன c விகித சமன் lambda. ஆகவே என்ன n நேர்மாறு விகிதமன் c இருக்கிறதுக்கு பதிலா lambdaவை கருதலாம். அப்ப என்ன சொல்லுங்க அப்போ, ஸ்னேலின் விதி கோணத்துக்கு மட்டும் இல்ல வேகத்தையும் வச்சு சொல்லலாம் ரைட். அப்ப என்னன்னு சொல்லலாம், ஆகவே ஸ்னேலின் விதி விதி ரெண்டு மூணு விதமா சொல்லணும். ஒன்று n sin i மாறிலி என்று சொல்லலாம், n i என்று போறோம் ரைட், ni sin i, அப்படி இல்லாட்டி n sin i போடும் ரைட். ஓகே. அடுத்தது nci மாறிலி என்று சொல்லலாம். சிங்கிறது என்ன, ஒளியின் வேகம் ரைட். ஒளியின் வேகம் என்ன ஊடகத்துல ரைட், குறித்த ஊடகத்துல ஒளியின் வேகம் ரைட். அடுத்தது என்ன, லம்டாங்கிறது என்ன ஊடகத்துல அலை நீளம் ரைட். ஓகே. அப்ப வேகத்துக்கு நாம சொல்லலாம், அடுத்தது என்ன செய்யலாம், அலை நீளத்துக்கும் சொல்லலாம் ரைட். இது மூன்று விதமாக நாம் என்ன செய்யலாம், ஸ்னேலின் விதியை நாம சொல்லலாம். கிளியரா, இதுல ஏதாவது டவுட்? விளையாட்டு கிளியரா ரைட் ரைட். ஓகே. அப்ப ஸ்னேலின் விதி மூன்று விதமாக நாம சொல்லலாம் ரைட். ஓகே. இப்ப கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் பார்ப்போம்.
ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம். என்ன என் சமன் 1.55 அப்படின்னா என்ன? தந்திருக்கிறது தனிமுறிவு சுட்டி ஆகவுள்ள கண்ணாடியினால் செய்யப்பட்ட திண்ம அரைக்கோளம் ஒன்றின் தட்டை பரப்பு. இல்ல, இது வந்து நாம இன்னும் படிக்கல, ரைட்? ஓகே, நாம இதுல செய்யாம நாம இன்னும் முழு உருத்திரிப்பெல்லாம் படிக்கல. இன்னொரு கேள்வி எடுத்து வரேன், ரைட்? நான் மற்ற கேள்வியை தான் காப்பி பண்ணேன், இது வந்து இருக்கிறது, ரைட்? ஓகே, ரைட். ஓகே, அடுத்து என்ன? வழியில் மஞ்ச சோடிய ஒளியின் அலைநீளம் 5 × 10⁻7 மீட்டர் ஆகும். அதன் மீடுன்னு கேட்கிறாங்க. சிம்பிளான கேள்வி, உங்களோட வளமையான கேள்வி. என்ன? V7 F lambda. V வந்து உங்களுக்கு தெரியும், தந்திக்கிறாங்க 3 × 18. F தான் காணணும். லாம்டா தந்திக்கிற என்ன? 5 × 10⁻7. ஓகே, அப்ப இங்கெல்லாம் கொண்டே 3 பிரிவட்ட F என்ன? 0.62 வருவார். இவர் என்ன மேல வந்து கூட்டுப்படுவார், ரைட்? 10⁻15. இவ்வளவு ஹெட்ஸ் அப்படின்னா என்ன? 6 × 10⁻14 ஹெட்ஸ், ரைட்? கிளியரா? ஓகே, ரைட். இது ஒரு சிம்பிள் கேள்வியோட, ரைட்? இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த நோட். ஒரு வெள்ளொளி எடுத்தீங்கன்னா, நீங்க OLA எல்லாம் படிச்சுவீங்க. ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு ஊடகத்துல முறிவடையும் போது அந்த வெள்ளொளி என்ன செய்வாரு? நிறங்களாக பிரிவார். இதை நாம சொல்லுவோம் திரிசியம் உருவாகும் சொல்லுவோம். ஏன் இந்த திரிசியம் உருவாகிறதுக்குரிய காரணம் என்ன? என்ன காரணம்? இது அந்த ஒளிய உருவாக்கின அந்த போட்டோன் மூலக்கூறுகள் மீடுரன் மாறுபட போறாரு, கலரா இருப்பாரு. இந்த ஒளிதான் கலரை உருவாக்குன்னு நாம பார்த்தோம். அதில் என்ன செய்வார்? அந்த அவரோட வேகம் மாறுபடுறதால, ஒவ்வொரு போட்டோன்கள இயல்புகள் மாறுபடுறதால, ஊடகம் மாத்துறதால இங்க திரிசியம் உருவாகுவார், ரைட்? ஓகே, அப்ப வெள்ளொளி எடுத்தோம்னா, வெள்ளொளியானது ஒரு வெற்றிடத்திலிருந்து ஒரு ஊடகத்திற்கு செல்லும் போது அவை திரிசியத்தை உருவாக்கும். நீங்க OLA எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன உதாரணமா உங்களோட கண்ணாடி அரியம். ஒரு கண்ணாடி அரியத்துல நீங்க என்ன ஒரு ஒளி அலையை செலுத்தினீங்களா, என்ன செய்வாராங்க? இவர் உருவாகுவார், ரைட்? என்ன? ஒரு கண்ணாடி அரியம், இங்க நீங்க ஒளியை நீங்க செலுத்துறதால ஒளிக்கற்றையே இங்க என்ன நடக்கும் என்றா முதலாவது நாம பார்க்கணும். என்ன இது? கண்ணாடி, ரைட்? இது வெற்றிடம். இப்ப இந்த ஒளி அலை வந்த உடனே இப்ப என்ன செய்யும்? எப்படி நாம இந்த அலையை கீறுறேன்னா, முதலாவது என்ன? இதுல செவ்வன கீறணும், ரைட்? இதுல செவ்வன கீறினா என்ன நடக்கும்? ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வராரு. அப்ப என்ன செய்வாரு? செவ்வன நோக்கி முறிவடைவாரு. அதாவது இந்த கோணம் குறைவாரு. என்ன, அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த குறையக்குள்ள என்ன நடக்கும்டா, இந்த வெள்ளொளி வந்து, இது வெள்ளொளி, ரைட்?
இந்த வெள்ளொளி என்ன செய்வாராண்டா பிரிகை அடைவார். எப்படி 7 நிறங்களாக பிரிவார். ரைட். ஓகே, நான் ஒரு 2 பேரை மட்டும் கீறுறேன். ரைட். மிச்சம் இடையில வருவாங்க. ரைட். தொங்கல்ல வர 2 பேரையும் நான் கீறுறேன். திருப்பி இங்க என்ன செய்வாரு? இந்த இதுலேண்டா திருப்பி இங்க என்ன செய்வீங்க? இதை கீறுவீங்க. கீறினா இப்ப என்ன செய்வாரு? செவ்வனை விலக்கி முறிவார். ஏன்? கண்ணாடியிலிருந்து இதுக்குள்ள வராரு. நல்லா கவனிக்கணும். சிலாக்கள் செவ்வனை விளக்கின்னு இங்கால கீறிட்டுருவாங்க. அது புல. ஒளிக்கதிர் எப்படி முறியும்ங்கிறத நாம பார்த்துட்டோம். எப்படி? இந்த செவ்வனுக்கு 2 பக்கமும் கதிர் இருப்பார். படுகதிர் ஒரு பக்கம் இருந்தா தெரிகதிர் செவ்வனுக்கு மறுபக்கத்துல இருப்பார். இந்த பக்கத்திலே இருக்க மாட்டார். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட் புல விடுற விஷயம், கவனமா கவனிச்சிங்க. ரைட். அப்ப இங்க இது செவ்வன், இங்கால பக்கம் கீறக்கூடாது. ஏன்? படுகதிர் தெரிகதிர் அதே பக்கத்துல வராது, அதுக்கு அடுத்த பக்கத்துல வரும், எதிர் பக்கத்துல. அப்ப செவ்வனை விளக்கி எப்படி கீறுவீங்க? இங்கால கீறி. விளையாச்சா? இதுல ஏதாவது டவுட்? கிளியரா? ஓம் சார். ரைட். இதுல கீழே வாரவர் யாரு? வயலட். ரைட். மேல வாரவர் சிவப்பு. இதுக்கிடையில மத்தாக்கள் இருப்பாங்க. விப்ஜியோர், GYR. ரைட். ஓகே, இந்த விப்ஜியோர்ல உங்களுக்கு தெரியும் என்ன என்ன நடக்குது? கூடுதலாக என்ன செய்வாரு? ஊதா முறிவாரு. குறை என்ன? சிவப்பு முறிவாரு. அப்ப முறிவு சுட்டி எடுத்தீங்களா, கூடுதலா முறிகிறாள்டா என்ன அர்த்தம்? அவரோட வேகம் கூடுதலா குறைஞ்சிருக்கேன். அப்ப கூடுதலா மாறிக்கு. கூட முறிவு சுட்டி யாருக்கு? வயலட்டுக்கு. அடுத்தது என்ன? இவருக்கு. ரைட். அப்ப கண்ணாடி கண்ணாடியில் ரைட் கண்ணாடியில் கண்ணாடியில் ஒளியின் முறிவு சுட்டி. ரைட். ஒளியின் முறிவு சுட்டி எடுத்தீங்களா எப்படி மாறுவார்? முறிவு சுட்டி பின்வரும் வரிசையில் அமையும். ரைட். ஓகே, கூட முறிவு சுட்டியா இருக்கு வயலட்டுக்கு. அடுத்தது இவருக்கு இண்டிகோ. ரைட். அடுத்தது ப்ளூ, அடுத்தது கிரீன், அடுத்தது yellow, ஆரஞ்ச். சரியா? இது முறிவு சுட்டி இப்படி அமைவாரு. நான் முறிவு சுட்டியை நான் இப்படி போறேன் எல்லாத்தையும். நான் இப்படி எழுதுறேன். NV, NI, NB, green, yellow, orange. அப்ப முறிவு சுட்டி இப்படி அமைந்தா அப்ப அலை நீளம் எப்படி அமையும்? அப்படி அமைவாரு. நான் பார்த்துட்டேன். முறிவு சுட்டியும் அலை நீளமும் என்ன தொடர்புல இருப்பாங்க? நேர்மாறு விகிதசம். அப்ப அலை நீளம் என்ன செய்வாரு? மறு திசையில் இருப்பார். ரைட். அதாவது அலை நீளம் எடுத்தீங்களா அலை நீளம் மறு டிரெக்ஷன்ல இருப்பார். சொல்லிட்டப்போடா வேகம் மாறும். வேகம் மாறாது. ரைட். ஒரு ஊடகத்துல இவர் வேகம் மாற, ஒளிட வேகம் என்ன? மாறிலி. ரைட். முக்கியமான விஷயம் என்ன? இவற்றின் வேகம், அதாவது கதி மாறுபடாது. ரைட். முக்கியம். ரைட். வெற்றிடத்தில் எவ்வளவு?
வெற்றிடத்தில் 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. அதான் இந்த கேள்வி எடுத்தீங்களா என்ன, மஞ்சள் சோடிய ஒளி மஞ்சள் கலர் இருந்தாலும் சரி என்னையா இருந்தாலும் வெற்றிட அவரோட வேகம் மாறாது, ஒரு ஊடகத்துல மாறாது அதுல வேகம். அப்ப அலைநீளம் இப்படி மாறினா அப்ப என்ன செய்யும், மீடிரன் மாறும், ரைட். ஆனால் மீடிரன் அலைநீளம் என்பன மாறுபடும். இனி V சமன் F lambda. அப்ப இதுல இருந்து V மாறலியன என்ன, F நேர்மாறு விகித சமன் அலைநீளம். ஆகவே மீடிரன் வரிசை எப்படி இருக்கும், ரைட். மீடிரன் மாறி இருப்பார், அலைநீளத்துல வரிசைக்கு மாறி இருப்பார், ரைட். ஓகே, மீடிரன் இந்த திசையில இருப்பார், ரைட். இது உங்களுக்கு தெரியும், என்ன லைமன் தொடர் உங்களுக்கு தெரியும், ரைட். லைமன் மீடிரன் கூட, ஃபார்மர் மீடிரன் குறை. கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? ரைட், ஓகே ஓகே. அப்ப வெள்ளொளியில என்ன எப்படி திரிசியம் உருவாகிறேன், ரைட். இப்ப இதை வச்சு என்ன செய்ய போறோம்னா நாம நிறைய விஷயம் கைக்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு ஒளிக்கதிர் பாதை என்ன, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒளியானது புறமாற்றக்கூடியது. அதாவது ஒரு ஊடகம் இருக்குது, உதாரணமா வழி இருக்கி, கண்ணாடி இருக்கண்டா, இங்க இந்த ஊடகம் வழியிலிருந்து கண்ணாடிக்கு ஒரு ஒளிக்கதிர் வாராரு, என்ன செய்வாரு, செவ்வனை நோக்கி முறிவாரு, செவ்வனை நோக்கி முறிவாரு வழியில இருந்து கண்ணாடிக்கு வரும்போது. இப்ப என்ன செய்ய போறோம், இவரை புறமாட்டினால் அதாவது இங்க வந்து நாம என்ன, I1 என்கிற கோணத்துல படுது, இங்க I2 என்கிற கோணத்துல வருதுண்டா, இப்ப நாம புறமாற்றின என்ன செய்யறோம், இவரை இந்த கதிர் அதே வழி கண்ணாடி இடைமுகத்துல இப்ப நாம இங்க I2 என்கிற கோணத்துல நாம இந்த கதிரை பட வச்சா இங்க கட்டாயம் செவ்வன விலக்கி முறிவார், என்ன அது கோணம் I1 இருக்கும். என்ன காரணம், இந்த ஸ்னேலின் விதி என்ன, ஏன் ஒரு ஊடகத்தில முறிவு சுட்டியும் அவர் பெருக்கமும் மாறலியா இருப்பார். அப்ப இங்க முறிவு சுட்டி NG I2 அண்டா, இங்க அந்த பெருக்கம் சமன் இருக்கணும்னா என்ன, N1 I1 தான் இருக்கணும், முக்கியம். அதனால லைட் என்ன செய்வாரு, புறமாற்றக்கூடிய இயல்பு லைட்டுக்கு இருக்கும். சரியா? இங்க கட்டாயம் என்ன, I2 இருப்பாரு, I1, ரைட், I1 இருப்பாரு. எப்பவுமே இந்த மாறிலி, இந்த பெருக்க மாறிலியா இருக்கும், NG sin I2 N sin I1 மாறிலியா இருப்பார், ரைட். இது கிளியரா, இந்த பாயிண்ட் விளைச்சா இல்லையா, விளைச்சு, ரைட். ஓகே, இது அடுத்த முக்கியமான விஷயம் இல்லை. இது ஏன் முக்கியமான விஷயம்டா,
பாஸ் பேப்பர்ல இதை வச்சு நிறைய கேள்விகள் இந்த ஐடியாவை வச்சு கேட்பாங்க. எப்படி கேள்விகள் வரும்னு பாருங்க. இது உதாரணமா 1997ல 59ஆம் கேள்வியா வந்தது. ரைட். ஓகே, எப்படி கேள்வின்னு பாருங்க. ஆறு ஒன்றினது படுக்கையின் மீதுள்ள மனிதன் ஒருவன் இவ்வாற்று நீர்ப்பரப்பி கூடாக மேலே பார்க்கிறான். ஆறு ஒன்றின் படுக்கையின் மீதுள்ள, படுக்கைன்னா பெட், கீழே இருக்கிறேன் நினைக்கிறேன். ரைட். இதுதான் மனிதன். இவன் இங்க இருந்துட்டு நீர்ப்பரப்புகளால மேல பார்க்கிறான். மனிதனது கண் பீல் அமைந்திருப்பதுடன், பீ நினைக்கிறேன். ரைட். நீரானது அசையாது தெளிவாகவும் இருக்கின்றது. நீர் அசையாம நீர்மட்டம் தெளிவா இருக்கிறான். இம்மனிதனால் காணப்படும் காட்சியை பின்வரும் வரிப்படங்களில் எது திறம்பட வகை குறிக்கிறது என்று கேட்டிருக்காங்க. இங்க முக்கியமான ஒரு தரவு, மிச்ச முக்கியமான ஒரு தரவு சந்திக்காரு. இந்த பாதையை காட்டிக்காரு. ஒளி இப்படி வருகுதா, இந்த பாதை காட்டப்பட்டிருக்க உங்களுக்கு. ரைட். ஓகே. ரைட். அப்ப இது புறமாற்றக்கூடியது, மறந்துடப்படா ஒளி. இப்ப மாறி இங்க இருந்து நான் கதிர் அனுப்பினா இங்க வருவாரு. அப்ப என்ன நடக்க போகுது? இப்ப நான் மனிதன் இப்ப இங்க இருந்து பார்க்க போறேன், கீழே இருந்து பார்க்கிறேன்டா, எனக்கு எப்படி இதுல பிம்பம் தெரிவாரண்டா? அநேகமானாக்கள் என்ன இதுல செஞ்ச பிள்ளையண்டா, இந்த கொஸ்டின்ல இந்த கதிரனை செஞ்சாங்க, இப்படியே நீட்டினாங்க, இவரையும் இப்படியே நீட்டினா அதனாலவா மனிதன் கொஞ்சமும் இதுவும் கொஞ்சமும் தெரிவார். அப்ப மரம் கொஞ்சம் தெரிவார், மனிதன் தெரிய மாட்டார் என்று பார்த்துட்டேனே. அதனாலவா மனிதன் கொஞ்சம் தெரிவார், அரைவாசி தெரிவார், மரம் அரைவாசி தெரிவார் என்று 2வது ஆன்சர் அடிச்சாக்கள் தான் நிறைய இதுல. சரியா? 2வது ஆன்சர் அடிச்சாக்கள் தான் இந்த இதுல கூட. ஆனா இது உண்மையிலேயே புல. சரியா? என்ன காரணம்? அப்படி நாம செய்யறாது. ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக ஒளி முறிவடைவார். நம்ம எப்படி நேரா இத கீற கதிர கீற இயலாது. முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியணும், ஒளி முறிவடைவார். அது முதலாவது பாயிண்ட். ஒளி உங்களுக்கு என்ன? முறிவடைவார். ரைட். அடுத்தது, ஒளி புறமாற்றக்கூடியதுன்னு நாம் பார்த்தோம். என்ன, வழியிலிருந்து நீருக்கு வர பாதை இப்படி இருந்தா நீர்ல இருந்து வழிக்கு போற பாதை என்ன, மத்த திசையில இருப்பார். ரைட். ஓகே. அப்ப அதே இது புறமாற்றக்கூடியது, நீர்ல இருந்து வழிக்கு போறது. அதுவும் முக்கியமான விஷயம். இங்க தரப்பட்ட, அப்ப இப்படி நாம கீற இயலாது, ஒளி முறிவடையும். அப்ப ரெக்டா கீறி பார்க்க இயலாது. அப்ப என்ன நடக்க போகுது? தந்திருக்கிற தரவின் படி இந்த கால்ல இருந்து வார ஒளி சரி அவரை கண் அடையுது. அதாவது தென்னை மரத்துல அடியில இருந்து வார கற்றையும் கண் அடையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தென்னை மரத்துல அடியை இவர் பார்க்கணும்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருந்து வார ஒளிக்கதிர் இவர் அடையணும். பொருள்ல இருந்து வார ஒளிக்கதிர் நம்ம கண் அடைஞ்சா அந்த இடம், அந்த பொருள் நமக்கு விளங்கும். அப்ப இந்த தரப்பட்டிருக்கிற கதிர் வரைபடத்தின்படி மனிதண்ட கால்ற அடியும் மரத்துல அடியும் இவருக்கு விளங்குது. அதே மாதிரி என்ன, அப்ப இவ 2 பேரும் விளங்கினா மத்த புள்ளியெல்லாம் தாளாமா விளங்க போகுது, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொரு புள்ளியிலேயும் இருந்து ஒளிக்கதிர் வரக்குள்ள அந்த வந்திச்செண்டா அது நம்ம கண்ணடைஞ்சா நமக்கு விளங்கும். என்ன, உதாரணமா நமக்கு முன்னுக்கு ஒரு ஆள் நிக்கார், மத்த பக்கம் திரும்பி நிக்காருண்டா, இப்ப அவரு திரும்பி நிக்க அவரோட பின்புறத்துல இருக்கிற பகுதியில இருந்து வார ஒளிக்கதிர் தான் நம்மள அடையுது. அவரோட முன்புறத்துல இருக்கிறது வார ஒளிக்கதிர் நம்மள கண்ணடையாது. அப்ப அவரோட முன்புறம் நமக்கு விளங்குது இல்லை. அப்ப அவரு திரும்பினாருன்னா என்ன செய்வார்? இப்ப அவர்ல இருந்து வெளியாகிற ஒளிக்கதிர்கள் என்னென்ன நம்மளோட கண்ணை அடையுதோ அவ்வளவுத்தையும் தான் நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இங்க இந்த அடியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா நுனியெல்லாம் என்ன ஆட்டோமேட்டிக்கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப முதலாவது விஷயம் ஃபுல்லா தெரிவாரு, மனிதனும் ஃபுல்லா தெரிவாரு,
மரமும் ஃபுல்லா தெரிவாரு. அப்ப ரெண்டாவது ஆன்சர் வராது, இவரு வராது, ஒன்னும் தெரியாதது வராது. இவர் இல்ல, ஒன்னும் தெரியாததும் வராது. ரைட். ஓகே, அது முதலாவது விஷயம். ரைட். அடுத்தது, இப்ப மனிதன் என்ன செய்வார், எப்படி பார்க்க போறாரு மேல? ஓகே, மனிதன் எப்படி பார்க்க போறாரு, மேல பார்க்காரு. இப்ப என்ன செய்யும், இந்த இதுவும் இந்த இதுவும் இந்த ஆத்துக்கு உள்ளுக்கு தான் அவருக்கு விளங்க போகுது. அப்ப வட்டத்துக்கு உள்ளுக்குத்தான் இந்த ரெண்டு பிம்பமும் விளங்க போகுது. இங்க வெளியே விளங்குது, இங்கேயும் வெளியே விளங்குது, வராது. அப்ப ரெண்டு வட்டத்துக்கு உள்ள விளங்குற ஒரே விஷயம். ரைட். அடுத்தது, இந்த மரம் எப்படி விளங்கும், எப்படி இங்க இருக்கோ அப்படியே மரம் இவருக்கு விளங்கும். இந்த மரம் தலகுலாவோ இதாவோ மாறாது. ஏன், இந்த அடியில வாரது இங்கேயும் நுனியில வாரது கண்ணுக்கும் வந்தடையும். அது மாறி புறமாறி வந்தடையாது நமக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் தலகுலா விளங்குது, இது வராது. அப்ப இருக்கிற ஆன்சர் முதல் ஆன்சர். கிளியரா? இந்த கேள்வி விளங்கிச்சா? இதுல ஏதாவது டவுட்? விளையாட்டு சார். ரைட். இப்படி நிறைய கேள்விகள் வரும் பாஸ் பேப்பர்ல. சரியா, சின்ன சின்ன உங்களுக்கு அடிப்படை கிளியர் ஆதிக்கான பார்ப்பாங்க. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்விக்கு அதையும் பார்ப்போம். என்ன, கண்ணாடி குற்று ஜி ஒன்றின் பரப்பின் மேல் இருக்கும் நீர்ப்படை, இதுக்கு மேல நீர்ப்படை ஒன்றின் மீது வழியிலே நகரும் ஒரு நிற ஒளிக்கதிர் ஒன்று படுகிறது. வழியில நகர்றவர் படுறாராம். பட்டா இக்கதிரானது தொடர்ந்துள்ள பாதையை பின்வரும் வரிப்படங்களில் எது சரியாக வகை குறிக்குது? இதுல நான் முதலாவது ஆன்சரை விளங்கப்படுத்துறதுக்கு நாம் அடுத்த செஷன் ஒன்று படிக்கணும். ரைட். ஓகே, நாம் அதை படிச்சுட்டே வருவோமே. ரைட். ரைட். இதுல இன்னொரு கேள்வி ஒன்று பார்த்தா நல்ல மட்டும் பார்ப்போம். ரைட். ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம். உங்களோட வர்ணன் சேர்ற புக்ல இருக்கிற கேள்வி. இது கட்டாயம் உங்களுக்கு என்ன, உங்களோட மடக்கு அட்டவணை உங்களுக்கு பார்க்கற தெளிவரிக்கணும். ரைட். சைன் கோஸ் டேபிள் எல்லாம் பார்க்க தெரியும். ரைட். ஓகே, அது பார்க்குற மாதிரி தான் கேள்வி வரும். ரைட். அதையும் நான் ஒருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்றேன். ரைட்.
டேபிள் கிடந்தது காணல. இது பார்ப்போம். ஓகே ரைட். நான் அது தேட இல்லாது ரைட் ஆகுது. ஓகே, உங்கள்கிட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியா? லோக் டேபிள் இருக்கு தானே? இந்த சைன் கோஸ் எல்லாம் பார்க்கறது டேபிள் இருக்குதா? ரைட். நான் அப்போ நான் அடுத்த கிளாஸ்ல எடுத்து வைக்கிறேன். என்கிட்ட இருக்குது. இப்போ தேடையில டைம் ஆகுது. நம்மளுக்கு டைம் அணியான மாதிரி. ரைட். ஓகே. கேள்வியை பார்ப்போம். என்ன? நீரினுள் செல்லும் ஒளிக்கதிர் ஒன்று நீர் கண்ணாடி இடைமுகத்தில் 30 பாகை படுகோணத்தில் படுகிறது. முறிகோணத்தை கணிக்க. அப்ப என்ன? நீர் கண்ணாடி இடைமுகத்தை சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து நீருக்குள்ள செல்றது கண்ணாடிக்குள்ள போறாரு. என்ன? நீர் கண்ணாடி. ஓகே, நான் ஃபுல்லா எழுதணும் இல்ல. WG போறேன் சிம்பிளா. ரைட். WG. என்ன? இவர் வந்து இந்த இதெல்லாம் கீறணும்னு இல்லை, உங்களுக்கு பெஸ்ட் கேள்வி விளங்கணுங்கிறது எனக்கு கேள்வி காட்டுறேன். ரைட். இவர் வந்து 30 பாக கோணத்துல படுறாரு. அப்ப அங்கால என்ன கோணத்துல செல்லுவாருங்கிறது கேள்வி. ரைட். முறிகோணம் என்னங்கிறது கேள்வி. உங்களுக்கு தெரியும். என்ன? நீர் ஒரு ஐதான ஊடகம், கண்ணாடி அடர்ந்த ஊடகம். அப்ப செவ்வனை நோக்கி முறிவாரு. அப்ப கட்டாயமா ஆன்சர் என்ன? 30 பாகையோட குறைய வரும். பொதுவாக கூட வந்து உங்களுக்கு புல. ரைட். அப்ப நான் இவரை டீட்டான்னு எடுக்கிறேன். எப்படி செய்யலாம்? ஸ்னேலின் விதி பாவிப்பீங்க. ஸ்னேலின் விதிப்படி என்ன எழுவீங்க? என் சைன் ஐ மாறிலி. ரைட். இதுதான் ஸ்னேலின் விதி. அப்படின்னா என்ன? கண்ணாடியில முறிவு சுட்டி தர கண்ணாடியில கோணம் 30 பாக, நீர்ற முறிவு சுட்டி நீர்ற கோணம் தீட்டா. எனக்கு கண்ணாடியிலையும் நீரையும் முறிவு சுட்டி தந்திக்கார். கண்ணாடியில முறிவு சுட்டி 3/2, நீர்ற முறிவு சுட்டி 4/3. ரைட். அப்ப நீர்ற முறிவு சுட்டி 4/3 சைன் 30, கண்ணாடியில முறிவு சுட்டி 3/2 சைன் தீட்டா. ரைட். இனி இவர் உங்களுக்கு தெரியும் அரேண்டு சைன் தீட்டா காணணும். நீங்க இவர் அங்கால போவார். 2/3 தர 4/3 சைன் 30 அரை. ரைட். இந்த 2 கேன்சல் ஆகினா என்ன? 4/9 என்று வருவார். ரைட். ஓகே. 4/9 என்ன என்னவா? 0.444 என்று போவார். ரைட். 4 தசமத்தில் எடுப்பேன். இதுதான் உடனே அட்டவணையில பார்க்கலாம். நான் அட்டவணையில பார்க்கிறேன். இதாயிருக்கேன். பிசிக்கலா தான் இருக்கி, மெஷின்ல இருக்கிறது இல்லை. ரைட். பார்த்தா எனக்கு வாரார்
26 26 பாக 23 கலை, ரைட்? ஓகே, 26 பாக 23 கலை வாரார், ரைட்? ஓகே, அவர் என்ன எடுத்திருக்கார்? சரி, 26 23 கலை, அவர் 24 கலை எடுத்திருக்கார், ரைட்? விளைச்சா இதுல ஏதாவது டவுட்? விளையாட்டு சார். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கறது முன்னாடி இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க, ரைட்? ஒரு முருகை சுட்டி இதுல கோணத்தை தந்துட்டு முருகை சுட்டியை கேட்பாங்க, முருகை சுட்டியை தந்துட்டு கோணம் கேட்பாங்க. அதில் நான் மினக்கடலை, ரைட்? சின்ன சின்ன கேள்விகளை செஞ்சு மினக்கடத்துல கேள்விகளை செஞ்சு பாருங்க, ரைட்? உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், செஞ்சு பாருங்க, ரைட்? இப்ப நாம அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னா, இப்ப ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம், ரைட்? மெய்யாளம் தோற்றாளம் ரெண்டு பார்க்க போறோம், ரைட்? மெய்யாளமும் தோற்றாளம். அதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இப்ப ஒரு பேனையோ ஒரு கம்பையோ ஒரு குச்சியை தண்ணியில போட்டோன்னு தண்ணிக்குள்ள வளைஞ்ச மாதிரி மேல உயர்ந்த மாதிரி தெரிவார உங்களுக்கு. நீங்க நிறைய தடவை அவதானிச்சு. இது என்ன காரணம், ஏன் இப்படி தெரியுதுங்கிறத நாம அடுத்தது பார்க்க போறோம். அப்ப முதலாவது சந்தர்ப்பம் நாம எடுக்க போறோம். பொருள் அடர்ந்த ஊடகத்திலும் அவதானி ஐதான ஊடகத்திலும் உள்ள போது இதான் நம்முடைய கேஸ். என்ன உதாரணம், கம்ப நீங்க தண்ணியில விட்டீங்கன்னா என்ன நடக்குது? பொருள் இப்ப அடர்ந்த ஊடகத்துல இருக்கு, தண்ணியில. அவதானி நீங்க ஐதான ஊடகத்துல இருக்கிறீங்க, ரைட்? அப்ப உதாரணமா நாம அதுக்கு எடுக்கிறது என்ன? நீரையும் தண்ணியையும் எடுப்போம், ரைட்? நீரையும் வளியையும் எடுப்போம், right? இதை நான் நீரெண்டு எடுக்கிறேன், இது யார், ரைட்? இப்ப பொருள் எங்க இருக்குது? அடர்ந்த ஊடகத்துல பொருள் இருக்குது, இங்க கீழே. ஓகே, அப்ப பொருளை நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல பொருள் இருக்காது. அப்ப பொருள் உண்மையாக ஒரு ஆழத்துல பொருள் இருப்பார், ரைட்? இந்த ஆழத்தை நாம சொல்லுவோம் என்ன? உண்மை ஆழம். இதை நான் எடுக்கிறேன், எக்ஸ் எடுக்கிறேன், ரைட்? எக்ஸ்ங்கிறது நாம சொல்லுவோம் என்ன? உண்மையா பொருள் இருக்கிற ஆழம். இவரை சொல்லுவோம் உண்மை ஆழம். இப்ப எப்படி இந்த பொருள் விளங்குமண்டா, இந்த பொருள்ல இருந்து கதிர் என்ன செய்ய போகுது? அடர்ந்த ஐதான ஊடகத்துக்கு வரப்போறார். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு செவ்வனக்கு இருவீங்க, நீங்க என்ன செய்வார்? இப்ப அடர்ந்த ஊடகத்துல இருந்து பொருள் ஐதான ஊடகத்துக்கு கதிர் வரக்குள்ள என்ன செய்யும்? செவ்வன விளக்கி முறிவாரு. அப்ப இப்படி முறிவாரு, ரைட்? இப்படி ஒரு கதிர் வருவார். இப்ப ஒரு பொருள்ல இருந்து நிறைய கதிர்கள் நிறைய திசையில வரும். இப்ப நான் ஒரு விம்பத்தை காணணும்டா, இப்போ அந்த பொருள்ற விம்பத்தை நான் காணணும்டா என்ன செய்யணும்? குறைஞ்சது எனக்கு 2 கதிர் தெரிஞ்சா விம்பத்தை நான் காணலாம். விம்பத்தை நீங்க இப்ப கதிர் வரிப்படங்கள்லாம் ஓயல்ல படிச்சுப்பீங்க. குறைஞ்சது 2 கதிர் இருந்தா கதிர் வரிப்படத்துல விம்பத்தை நாம காணலாம். அடுத்தது, விம்பத்துல 2 வகையான விஷயம் இருக்குது. நீட்டப்பட்ட கதிரால ஒரு பிம்பம் அவரை மாய பிம்பம் என்று சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கணும், நான் சொல்றது நீட்டப்பட்ட கதிரால அவரை மாய பிம்பம் என்று சொல்லுவோம். இனி என்ன, நாம வெளியாகிற கதிராலேயே ஒரு பிம்பம் வந்தா, நாம கீறுற கதிர் ஒரு இடத்துல ஒருங்கினா, நீட்டாம சும்மா ஒருங்கினாரண்டா அவரை மெய் பிம்பம் என்று சொல்லுவோம். அந்த பிம்பத்தை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு திரை தேவை, திரையில தான் பார்க்கலாம்.
திரை என்ன திரை கட்டாயம் இல்ல, ஒரு ஒளி குறைஞ்ச இடத்துல, ரைட், ஒளி வெளிச்சம் குறைஞ்ச இடத்துல அந்த பிம்பம் விளங்குவாருங்க. அந்த பிம்பத்திர ஒளிச்செறிவை விட குறைஞ்ச ஒளிச்செறிவுடைய ஒரு இடம் இருந்தா விளங்குவார். அது திரதான் என்று இல்லை, ரைட். ஒரு இருட்டா இருந்தா இருட்டுக்குள்ள விளங்குவாருங்க. இப்ப நான் எனக்கு நான் கதிர்ற பிம்பத்தை தான் நான் காண போறேன். ஏன் எனக்கு பிம்பம் தான் எனக்கு மேல உயர்ந்த மாதிரி விளங்குறாரு. அப்ப ஒரு கதிரை கீறிட்டு இன்னொரு கதிரை நான் எடுக்க போறேன். இன்னொரு கதிர் நாம வளமையா உங்களோட இதுல நீங்க படிச்சுப்பீங்க, ஆடியில இல்லையா என்ன செய்வோம், முறிவடையாத ஒரு கதிரை கருவோம். அதாவது மேற்பரப்புக்கு செங்குத்தாக படுற ஒரு கதிரை கீறுவோம். இப்ப மேற்பரப்புக்கு செங்குத்தாக வார இன்னொரு கதிரை இந்த பொருள்ல இருந்து நான் கீறினேன்டா இவர் என்ன செய்வார், விலகல் விடாம அப்படியே போவார். முடிவடைவார், ஆனா விலகல் அடைய மாட்டார். இவர் வேகம் குறைவார், இப்படியே போவார், ரைட். அந்த கதிரை நான் இருக்கிறேன். இப்ப பிம்பம் எங்க வரும்டா, இந்த கதிரை நீட்டணும் என்ன. அப்ப வார பிம்பம் என்ன, கட்டாயம் மாயமான பிம்பமா இருக்கும், ரைட். அப்ப இந்த கதிரை நான் இப்படியே நீட்டினேன்டா எனக்கு பிம்பம் வருவார். இதுதான் இந்த இமேஜ், இது பொருள். அப்போ ஓ வந்தது பொருள், ஐ பிம்பம். இது என்ன, மாய பிம்பமா இருக்கும், ரைட். மாய பிம்பம் ஏன்னு சொல்லுவோம், உண்மையிலேயே எனக்கு பிம்பம் இல்லை, உண்மையிலேயே அப்படி ஒன்று இல்லை, ஆனா அது இருக்கிற மாதிரி தோணுது, அதனால மாய பிம்பம் சொல்லுவாங்க, ரைட். இது கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இது வரைக்கும்? விளையாட்டு சார். ரைட், ரைட். இப்ப இவரு நமக்கு தோன்றுவார பிம்பம், அவரு ஒரு குறித்த ஆழத்துல அவரு இருக்கிறதா தோன்றுவாரு. இவரை நாம வையன் எடுப்போம். இந்த வைய நாம சொல்லுவோம் தோற்ற ஆழம். ரைட். அப்ப மெய்யாளம் என்ன, தோற்றாளம் என்னங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க, ரைட். ஓகே, ரைட். அப்ப தோற்றாளம் என்ன, உண்மையா ஒரு இடத்துல பொருள் இருக்குது, ஆனா நமக்கு வேறொரு இடத்துல இருக்கிற மாதிரி தோன்றுது. அவரு அந்த மேற்பரப்புல இருந்து என்ன ஆழத்துல இருக்காரோ அவர் தான் தோற்ற ஆழம். சரியா? இப்ப நான் சில குறியீடுகள் நான் வைக்க போறேன். என்ன இவர கோணங்கள், ரைட். இவரை நான் I1 எடுக்கன், ஐ எடுக்கன். இவர முறிகோணத்தை நான் R எடுக்கன், ரைட். இப்ப நிறைய விஷயங்களை நான் இதுல குறிக்க போறேன் பாருங்க, ரைட். இவர் ஐயன்டா, இவர் ஒத்த கோணத்தின்படி இவர் என்ன அறிப்பார், ஐயறிப்பார். ஓகே. அதே மாதிரி இவர் ஆரண்டா, இந்த கோடை இப்படியே நீட்டிருக்காரு, இவரையும் இந்த கோடையும் எடுத்தீங்களா இவரு ஒத்த கோணத்தின்படி இவரு ஆரறிப்பார். விளைச்சா எஃப் ஷேப், ரைட். இந்த கோணம் இந்த கோணம் ஒத்த கோணம். கிளியர் தானே? ஓகே. நான் இந்த இந்த இவருக்கு பேர் கொடுக்க போறேன். இவரை ஏ என்று எடுக்கிறேன், இவரை ஏ என்று எடுப்போம், ரைட். இவரை நான் ஏ என்று எடுக்கன், இவரை பி என்று எடுப்போம், ரைட். ஓகே. இப்ப ஸ்னேலின் விதியை ஆரம்பத்துக்கு எழுதுறேன். யாருக்கு, இந்த இடத்துல வாரத்துக்கு எழுதுறேன், ரைட். ஸ்னேலின் விதியை நான் அழினேன்டா, ஸ்னேலின் விதிப்படி என்ன எழுதலாம், இவர் NW தர NW தர என்ன அவர முறிவு சுட்டி, அதுல கோணம் என்ன, என்ன கோணம், சைன் ஐ. இங்க என்ன, இவர் வழி, ரைட். இது வழி, இது கண்ணாடி, ரைட். சரி, நீர், ரைட். ஓகே. இவர் என்ன, வழிட முறிவு சுட்டி, அதுல கோணம் என்ன, சைன் ஆர். ஓகே. இனி NW என்ன என்று வருவார், வழிட முறிவு சுட்டி உங்களுக்கு தெரியும் ஒன்று, அப்ப என்ன என்று வருவார், சைன் ஆறுக்கு சைன் ஐ. இது விளைச்சா? இதுல ஏதாவது டவுட்? விளையாட்டு சார். ரைட்.
நாம ஏற்கனவே ஸ்னேலின் விதி டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நாம பார்த்தோம். இந்த ஸ்னேலின் விதியை நாம என்ன எழுதலாம்? சைன் ஆரின் கீழ் சைன் ஐங்கிற இந்த விகிதத்தை என்ன எழுதலாம்? டேனுக்கும் எழுதலாம் என்று பார்த்தோம். என்ன அப்ப இவர் என்னத்துக்கு சமன்? டேன் ஆருக்கு கீழே டேன் ஐ. ஏன் ஏன் இது சைன் ஐயும் டேன் ஐயும் விகித சமன். என்ன சைன் கூட கூட டேனும் கூட கொஸ் அப்படி இல்லை மாறி, ரைட்? ஓகே, அப்ப நாம இப்படி எழுதலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்? இல்ல சார். ரைட். இப்ப என்ன செய்ய போறேன்? டேன் ஆரை நான் இங்க எழுத போறேன் இந்த முக்கோணியில, முக்கோணி ஏஐபியில, ரைட்? முக்கோணி ஏஐபியில் டேன் ஆர் என்னன்னு வருவார்? என்னன்னு வருவார்? ஏபி கீழே y, ரைட்? ஏபிக்கு கீழே y, சரியா? அதே மாதிரி முக்கோணி, இந்த முக்கோணி எடுக்கணும், ரைட்? ஏஓபி, ரைட்? ஏஓபியில் டேன் ஐ என்ன வருவார்? டேன் ஐ அலினா எதிர்பக்கம் ஏபி கீழே எக்ஸ், எக்ஸ், ரைட்? இப்ப முறிவு சுட்டி என்னன்னு வரும்? NW. டேன் ஆருக்கு பதில் இதை எழுதலாம். என்ன ஏபி கீழே y, டேன் ஐக்கு பதிலா ஏபிக்கு கீழே எக்ஸ், ரைட்? ஆகவே NW என்ன வருவார்? ஏபி ஏபி கன்சிடர் எக்ஸ் மேல போகும், y கீழே வரும், ரைட்? எக்ஸின் கீழ் y. விளைச்சா? இதுல ஏதாவது டவுட்? விளையாட்டு சார். அப்ப இவரை நாம NW என்ன எழுதலாம்? முறிவு சுட்டிய எக்ஸ் வந்து உண்மையாளம், y வந்து தோற்றாளம், ரைட்? உண்மையாளத்துக்குள்ள தோற்றாளம், ரைட்? இது முக்கியம். இந்த சமன்பாடு எப்பவுமே பாவிக்க இயலாது. எப்ப பாவிக்கலாம்? கண்டிஷன் இருக்குது. எப்ப அவதானி ஐதான ஊடகத்திலையும் பொருள் அடர்ந்த ஊடகத்திலே இருக்கணும், ரைட்? இது எப்பது? பொருள் அடர்ந்த ஊடகம், அவதானி ஐதான ஊடகம், ரைட்? ரைட்டா? இதுல ஏதாவது டவுட்? கிளியர் தானே? ஆம் சார். ஓகே, இது முக்கியமான விஷயம். என்ன, ரைட்? அடுத்தது இங்க எவ்வளவு ஆள இடம்பெயர்ந்து தெரிகிறாரு? எங்கட இவரை நாம டி என்று எடுப்போம், ரைட்? இடப்பெயர்ச்சி டி. ஓகே, இந்த டியை நாம காண்றேன்டா என்னன்னு வருவார்? அதாவது எவ்வளவு உயர்ந்து தெரிகிறார்? டி வந்து என்னன்னு வரும் உங்களுக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது என்ன? ஒய் என்னன்னு வருவார்? எக்ஸின் கீழ் NW, ரைட்? அப்ப ஒய்யை நான் எழுதலாம் எக்ஸின் கீழ் என்னன்னு போடுறேன், ரைட்? NW பதிலா நான் நீங்க என்னென்று எடுத்துருந்தேன். NW நான் என்னென்று எடுக்கிறேன் நீங்க, ரைட்? NW நான் என்னென்னு எடுக்கிறேன். ஓகே, அப்ப என்னென்னு எடுத்தா என்ன? பொதுவான சாம்பாடுன்னு வரும். நீருக்கு மட்டும் இல்லாம ஐதான ஊடகத்துல இருந்து இந்த இந்த கண்டிஷன் இருக்கக்குள்ள என்ன இது வருவார், ரைட்? ஓகே,
இவரையும் நான் என்ன போடுறேன். Right. இவரை நான் y எக்ஸிங்கில் என்ன இப்ப இவரை பொது அடுத்தண்டா ஒன்று சய ஒன்றிக்கு கிளியர் கிளியர் தானே? ஏதாவது டவுட்? ஆம் சார் வினாயிட்டேன். ரைட். ஓகே. இது எப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த கண்டிஷன்ல பொருள் அடர்ந்த ஊடகத்திலேயும் அவதானி ஐதான ஊடகத்திலே இருக்கும் போது இப்ப மாறி இருந்தாருன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்ப ரெண்டாவது கண்டிஷன் நான் என்ன சொல்றேன், பொருள் ஐதான ஊடகத்திலும் அவதானி அடர்ந்த ஊடகத்திலே இருக்காரு. உதாரணமா நீருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, வெளியில ஏற்கனவே இருந்த இந்த கேள்வி ஆயிடுற வெளியில இருந்து நீருக்குள்ள நீங்க இருந்துட்டு வெளியே இருக்கிற ஒரு ஆளை பாக்குறீங்க. ரைட். பொருள் ஐதான ஊடகத்திலும் அவதானி அடர்ந்த ஊடகத்திலும் உள்ள போது ரைட். இப்ப இப்ப என்ன நடக்குது, அதே கேஸ் தானே, அதே நாம இதை கருதுவோம். ரைட். அதே கேஸை கருதுவோம். முக்கியம் இந்த சமன்பாடு, இந்த முறிவு சுட்டி என்ன என்ன முறிவு சுட்டி இது? யார முறிவு சுட்டி? யாரு சார்பான முறிவு சுட்டி? வழி சார்பான நீர்ற முறிவு சுட்டி என்ன? அப்ப அவதானி இருக்கிற ஊடகம் சார்பான பொருள் இருக்கிற ஊடகத்துல முறிவு சுட்டி. விளங்குதா? இந்த என்னங்கிறது அவதானியின் ஊடகம் சார்பான பொருளுள்ள ஊடகத்தின் முறிவு சுட்டி. நான் இதை விளங்கிக் கொள்ளணும். இது விளங்கிச்சா இல்லையா நான் என்ன அழிக்கிறது? அதாவது வழி சார்பான நீர முறிவு சுட்டி. வழிக்குள்ளதான் அவதானி இருக்கார், நீருக்குள்ள பொருள் இருக்கு. அப்ப இதே இது நீரையும் கண்ணாடியையும் பேச்சு சொல்லக்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ரைட். அதுதான் நான் இதை சொல்றேன், விளங்கிக் கொள்ளணும். இது என்ன முறிவு சுட்டி? ஐதான ஊடகம் சார்பான அடர்ந்த ஊடகம். அதாவது அவதானி இப்ப ஐதான ஊடகத்துல இருந்தார். ரைட். அவதானியின் ஊடகம் சார்பான பொருள் உள்ள ஊடகத்துல முறிவு சுட்டி. முக்கியம். ரைட். ஓகே. இங்க என்ன கேஸ், இப்ப பொருள் என்ன செய்யறாரு, அடர்ந்த ஊடகத்துல பொருள் ஐதான ஊடகத்துல இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யறேன், இங்கதான் பொருள் இருக்காருன்னு எடுக்கிறேன். ரைட். கீழே இதுல இங்க ஒரு இடத்துல பொருள் இருக்கார், இந்த இடத்துல இருக்கார் பொருள். இப்ப இங்க இருந்து என்ன செய்யறார், இங்க இருந்து பொருள்ல இருந்து கதிர் வந்து இந்த மேற்பரப்பு அடைகிறார். ரைட். நான் அதே மாதிரி நீர் மாறி என்ன மேல நீர் இருக்காரு, கீழே கேஸ். ரைட். யார் இருக்கார்? ஓகே. இப்ப பொருள் வந்து என்ன செய்யுது, ஐதான ஊடகத்துல இருக்கு. இப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு மாறி என்ன பொருள் ஐதான ஊடகத்திலும் ஓகே அவதானி அடர்ந்த ஊடகத்துக்கு. ரைட். ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரக்குள்ள என்ன நடக்கும், கதிர் செவ்வனை நோக்கி முறிவாரு. அப்ப இங்க எப்படி முறிவாரு, செவ்வனை நோக்கி முறிவாரு. ரைட். இப்ப பிம்பத்தை நான் காணணும். அது என்ன செய்வன், இன்னொரு கதிர் கருதுவன், அவரே நிலைக்குத்த இப்படி வார கதிர் கருதுவன். ரெண்டு கதிரையும் நீட்டணும். என்ன, இந்த கதிரை நாய்க்காரு, இந்த கதிரை நீட்டினா இங்க வந்து சந்திப்பாரு. அப்ப இவரை நீட்டினா இவரு
இங்க வந்து சந்திக்கிறார். ஓகே, இதுதான் என்ற ஐ, இவர் என்ற ஓ. கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? நான் இப்ப கீர்ன கதிர் வரிப்படத்துல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுவோம். கிளியரா? விளையாட்டு சார். ரைட். முக்கியமா விளங்கிக் கொள்ளணும். Right. இப்ப உண்மையாளம்ங்கிறது இது எக்ஸ். நான் அதே குறியீடு திருப்பி எழுதல் எல்லாம். இவர் வந்து தோற்றாளம் y. ஏற்கனவே உண்மையாளத்தோட தோற்றாளம் சின்னதா வந்தார், இப்ப பெருசா வராரு. ரைட். இனி இவர் வந்து என்ற டி அரிப்பார். எவ்வளவுக்கு கீழே வந்து தெரிகிறாரு இவர் டி. ஓகே, இனி அதே இது இவரை பி என்று எடுக்கிறேன். இவர் பி, இவர் ஏ. நான் இந்த கோணங்கள் எடுக்கிறேன். படுகோணம் வந்து ஐ, முறிகோணம் ஆர். இனி இவரும் இவரும் ஒத்த கோணமா வந்து இவர் ஆறா வருவார், இவர் ஐயண்டா ஒன்று விட்ட கோணத்துல இவர் ஐயா வருவார். விளைச்சா? இதுல ஏதாவது டவுட்? கோணம் போட்டதுல கிளியர் தானே? கிளியரா? என்ன சத்தத்தை காணல? எங்க நஜீபா? ஆம் சார். கோணம் போட்டது விளைச்சா? ஆம். ரைட், ஓகே. இப்ப என்ன செய்யறேன் நான், நிரூபிச்சுட்டு எழுத போறேன். ரைட். ஸ்னேலின் விதி. ஸ்னேலின் விதிப்படி என்ன எழுதுவேன்? இவர முடிவு சுட்டி ஒன்று. ரைட். என்ன போறேன்? என் ஏ sin I NW sin R. ஓகே, NA வந்து ஒன்று, அப்ப இவர் sin I, இவரை நான் என்ன எடுக்கிறேன்? sin R. என்ன வரப்போது sin I கீழே sin R. இனி நாம ஸ்னெல்லின் விதி நிறுவக்குள்ள நாம சொன்னோம், இவர் tan விகிதமாகவும் கருதலாம் கூறும் கோணமாக இருக்கும் போது tan I tan R. ரைட். இனி tan I நான் எழுதினேன்டா அதே மாதிரி முக்கோணியெல்லாம் எழுதாமே சிம்பிளா எழுதுறேன். ரைட். tan I எழுதினா AP கீழே x என்று வருவார். AP கீழே x. இனி tan R எழுதினேன்டா AP கீழே y என்று வருவார். அப்ப AP கேன்சல் ஆனா என்ன என்று வரும்? இப்ப y இன் கீழ் x என்று வரும். அப்ப என்னென்ன தோற்றாளத்துக்குள்ள மெய்யாளம். ஓகே, ரைட். எங்க இப்ப பொருள் எங்க இருக்காரு? பொருள் ஐதான ஊடகம், அவதானி அடர்ந்த ஊடகம். ரைட். ஓகே, பொருள் ஐதான ஊடகம், அவதானி அடர்ந்த ஊடகத்தில் இருக்கிறார். ரைட். அது மட்டும் இல்லாம இந்த எண்ணுங்கிறது என்ன? இப்ப முக்கியம் என்ன? யாரு சார்பான முடிச்சுட்டி? வெற்றிடம் சார்பான இதுல முடிச்சுட்டி. அப்ப இங்க என்னத்துல எங்க இருக்கு பொருள்? வழியில பொருள் இருந்துச்சு என்ன? அப்ப இது என்ன? என்னங்கிறது இங்க என்ன? என்னங்கிறது என்ன? அதாவது பொருள்
பொருளுள்ள ஊடகம் சார்பாக அவதானியின் ஊடகத்தின் ஒரு வீச்சுட்டிரை. ஓகே ரைட். அதாவது இந்த சமன்பாடு எங்க வருது? பொருள் ஐதான ஊடகத்திலையும் அவதானி அடர்ந்த ஊடகத்திலையும் இருக்கக்குள்ள இங்க என்னங்கிறன பொருளுள்ள ஊடகம் சார்பாக அவதான ஊடகத்துல முடிச்சுட்டு, ஏன் பொருள் இப்ப வழியில இருக்காரு. ரைட். ஓகே, இது கிளியரா? இதுல ஏதாவது டவுட் சொல்லுங்க பாப்பா. yes sir. கிளியர், ரைட். ஓகே, அப்ப இது 2 பாயிண்ட் முக்கியம். என்ன இந்த இண்டை பார்த்தது முக்கியமான விஷயம், நிறைய பாஸ் பேப்பர்ல கேள்வி வார விஷயம். ரைட். இப்ப கட்டாயம் அம்னாவை பார்க்க சொல்லுங்க. நான் இதை என்ன செய்யறேன், உடனடியா யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவாங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஆனா எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீங்க 2 பேரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் பண்ணுவாங்க, வேற யாரும் பார்க்க இயலாது. ரைட், சரியா? வேற யாரும் பார்க்கல. அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொன்னீங்க தானே, அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. ரைட். ஓகே, நீங்க 2 பேரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் அப்லோட் ஆகும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், வேற யாருக்கும் அந்த வீடியோ காட்டாது. ரைட். ஓகே, சரியா? அப்ப நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன். நாம என்ன அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நான் உங்களுக்கு இடையில ஒரு 2-3 ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து சேரும், அதுவும் நீங்க மட்டும் பார்க்குற மாதிரி தான் வந்து சேரும். அது நான் பாஸ் பேப்பர் கேள்வியை செஞ்சு போடுவேன். ரைட். ஓகே, கிளியரா? அப்ப நாம் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே.